மீதமிருந்த கடைசி லக்கி டிராப் யாருக்கு? 3 நாட்களாக வீட்டிற்கு வராத மகன், நண்பனை அடித்து கொன்ற இளைஞர்கள், மணல் திட்டில் புதைத்த பயங்கரம். இதற்காகவா இந்த கொடூரம்? மகன் என்றும் பாராமல் காட்டிக் கொடுத்த தாய், சிக்கிய நண்பர்கள், நடந்தது என்ன? காலையிலேயே மது போதையில வீட்டுக்கு வந்திருக்கான் சரண். அவனை பார்த்ததுமே அவங்க அம்மா ரொம்ப கோவத்தோட திட்டி இருக்காங்க. இப்படியே தினமும் குடிச்சுக்கிட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகுறதுன்னு, முதல்ல எப்பவாவது குடிப்ப, இப்ப எல்லாம் தினமும் குடிக்கிறது, அதுலயும் இப்படி காலையிலேயே குடிக்க ஆரம்பிச்சிட்டியான்னு கண்ணு கலங்கினபடி வேதனையோட பேசி இருக்காங்க. அதை பார்த்த சரண் திடீர்னு அழ ஆரம்பிச்சான். அம்மா, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேமான்னு சொல்லி விடாம அழுதுகிட்டு இருந்திருக்கான். அவனை சமாதானப்படுத்தின அவனோட அம்மா, என்கிட்ட சொல்லுப்பா என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவன் சொன்ன வார்த்தைகள் அந்த அம்மாவை அப்படியே அதிர்ச்சியில உரைய வச்சுச்சு. உடனே எந்த ஒரு தயக்கமும் இல்லாம அந்த அம்மா போலீஸுக்கு போன் பண்ணாங்க. அங்க வந்த போலீஸ்காரங்க நடத்தின விசாரணையில வெளியாச்சு அந்த கொடூரமான சம்பவம். தெலங்கானா மாநிலம் யாதாத்ரி புவனகிரி மாவட்டம் பொம்மல ராமாரம் மண்டலம் மேடிப்பள்ளி கிராமத்தை சேர்ந்தவன் தான் 25 வயசான ராகிரு மது. இவனுக்கு 27 வயசான காந்தாரி சரண், 26 வயசான நவீன்கிற 2 நண்பர்கள் இருக்காங்க. சரண் ஆம்புலன்ஸ் டிரைவராகவும், நவீன் ஆட்டோ டிரைவராகவும், மது லாரி டிரைவராகவும் வேலை செஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க. மது பழக்கத்துக்கு அடிமையான இந்த 3 பேரும் நாள்தோறும் ஒன்னா சேர்ந்து மது குடிக்கிறதும், அங்க இருக்கிறவங்க கிட்ட வம்பிழுக்கிறதுன்னு நேரத்தை போக்கிக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த நிலைமையில தான் அன்னைக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கடந்த 21ஆம் தேதி சாயந்தரம் மேடிப்பள்ளி அரசு பள்ளியோட பின்புறம் இருக்கக்கூடிய ஒரு ரியல் எஸ்டேட் வெஞ்சர்ல மது, சரண், நவீன் இவங்க 3 பேரும் ஒன்னா உக்காந்து மது குடிச்சிருக்காங்க. அப்போ அந்த பாட்டில கடைசியா மிச்சம் இருந்த லக்கி டிராப்ப குடிக்கிறதுக்கு 3 பேருக்குள்ளேயும் போட்டி வந்ததா சொல்லப்படுது. ஒரு கட்டத்துல ஜாலி பேச்சு விபரீதமான பேச்சா மாறி அவங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. கொஞ்ச நேரத்துல வாக்குவாதம் தீவிரமாகி சண்டையா மாறினதா சொல்லப்படுது. இந்த நிலைமையில ஆத்திரமடைஞ்ச சரணும் நவீனும் சேர்ந்து மதுவோட தலையில அங்க கிடந்த இரும்பு கம்பியை எடுத்து அடிச்சிருக்காங்க. இதுல மண்டை உடைஞ்ச நிலைமையில ரத்த வெள்ளத்துல மது சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததா சொல்லப்படுது. இத பார்த்து பயந்து போன சரணும் நவீனும் என்ன செய்யறதுன்னு தெரியாம ஷாமீர்பேட் குளத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மணல் திட்டுல உடலை புதைச்சிட்டதா சரண் தன்னுடைய அம்மா கிட்ட சொன்னான். ஒரு பக்கம் மது வேலைக்கு போனா குறைஞ்சபட்சம் 2 அல்லது 3 நாள் வீட்டுக்கு வரமாட்டாருங்கிறதுனால அவரோட பெற்றோரும் அவரை தேடாமையே இருந்திருக்காங்க. விசாரணையோட முடிவுல சரணையும் நவீனையும் கைது செஞ்ச போலீஸ்காரங்க மது இறந்ததை பத்தி அவரோட அப்பா அம்மாவுக்கு தகவல் சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரண் மற்றும் நவீன சடலத்தை புதைச்ச இடத்துக்கு கூட்டிட்டு போன போலீஸ்காரங்க உடலை வெளியே எடுத்து பிரேத பரிசோதனைக்காக புவனகிரி பகுதி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல். நிகழ்தகவு.